கூப்பிடுங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கின ஆத்தா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் மயனுக்கு வந்து தீர்த்து வைக்கணும் தாய் ஆத்தா ஈஸ்வரி தாய் என்னை பெத்தாமாவா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்க அந்த மயனுக்கு என்ன பிரச்சனை யார் எதுவும் செய்வனு வச்சிருக்காள் ஆத்தா உனக்கு தெரியும் ஆத்தா ஆத்தா தாய் நத்தத்து மாறி தாய் வா ஆத்தா ஈஸ்வரி தாய் வாய் விட்டு கூப்பிடுப்பா நீ ஒரு தெய்வத்திட்ட சொல்லியிருக்க உன் கையில் இருக்க அருவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என்னை எவன் எதிரியாக நினச்சேன்னா அந்த அருவாவில் வெட்டி பொழந்துருன்னு சொன்னியா இல்லையாப்பா சரியா சொன்னியா வாய் விட்டு கேளு ஆத்தா ஈஸ்வரி இந்த மயனுக்கு யார் என்ன செய்வனை வச்சான்னு சொல்லிட்டு ஆத்தா தாய் யார் வச்சு முடக்கி வச்சாலா ஆத்தா தாய் வா ஏழைக்கு இறங்கி வா ஏழை மையன் கண்ணீரோடையும் கம்பளோடையும் ஆத்தா அடுத்த வேலை கஞ்சிக்கே நான் வழி இல்லாமல் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்கிற மயனுக்கு சத்தியமாக கட்டுப்பட்டு இறங்கு வா எடுத்தறி ஓ சாதியிலையும் சடத்துலையும் இல்லையா என்னப்பா மூணாவது மனுஷன்ல நீ தொழில் செய்கிற இடத்துல பெரிய ஒரு சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா ஒரு வருஷம் கடந்து போயிடுச்சு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா அவன் பார்த்த வேலைதே இதோட நீ வந்து தொழிலே செய்ய மாட்டேடான்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா அவன் பார்த்த வேலை இன்னைக்கு நீ திருவோடு எடுத்து தெருவில் வந்து நிற்கிற உண்மையா அடுத்த வேளை கஞ்சிக்கு யார்கிட்ட போய் நிற்பன்ற மன உழைச்ச மனையில் படுத்து உனக்கு தூக்கமே இல்லை கொஞ்ச நாளாக பைத்தியக்காரை மாதிரி தெரு தெருவா எங்கிட்டாச்சும் பிச்சு ஓடி போயிடும்னு இருக்க யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையேன்ட்டு ஒரு நேரம் கூட வந்து தெய்வத்தை ஓன் தெய்வத்தையும் நீ வணங்குறதுல உண்மையா மனசார யார்ட்டையும் சொல்கிறதில்ல நீ அங்கே இருக்க தெய்வத்தில் அருவாக்காரன்ட்டு சொல்லுவேன் அந்த அருவா இருந்துச்சுன்னா அந்த அருவா வெட்டி எரியணும்னு இருக்க உண்மையா என்ன சரியாப்பா அவன் பார்த்துட்ட வேலைனாலதே இன்னைக்கு வந்து உனக்கு வச்ச வேலை எதுவுமே இல்லை நிராகதியாக நிற்கிற கையிலையும் பையிலையும் எதுவும் இல்லை தெருவில் போய் ஆட்டை 10 ரூபா கேட்க வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு இன்னைக்கு தலை குனிஞ்சு நிற்கிற இன்னைக்கு கை நிறையா பணமும் பை நிறையா பணமும் கட்டுக்கட்டாக கொண்டு போன மையன் நீ வியாபாரம் பார்த்தேன்னா கட்டுக்கட்டாக போகும் முகராசிக்கு எங்கேருந்து சனம் வரும்னே தெரியும் அள்ளி குமிச்ச ஒரு காலத்தில் பணத்தை உண்மையா ஆனால் இன்றைக்கி வந்து 10 காசு எங்கேயும் போய் யார்கிட்ட 10 ரூபா கேட்டாலும் உனக்கு என்னடா அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் வருது யாரும் உனக்கு 10 ரூபா கொடுத்து உதவி செய்ய ஆள் இல்லை உன் சாதியிலையும் சரி சனத்துலையும் சரி உன் கூட பிறந்தவங்க பெற்றவங்க யாருமே உன்னை ஒரு மனுஷனாவே இப்போ மதிக்கிறதில்ல உண்மையா இன்னைக்கு வெளியில் ஓடி ஓடி பார்க்குற எவன் என்ன நம்மளை பண்ணேன்னா அவனுக்கு முன்னாடி நம்ம எழுந்து நிற்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நிற்க முடியல வீட்டுக்கிட்டே ஒரு 3வது வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வருதா சரியா அவங்களுக்கு காரணத்தையும் தெரிஞ்சுக்க நீ அந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க உன்னை எப்படியாச்சும் அந்த குச்சை கிளப்பி விட்டுறோன்னு நினைக்கிறாங்கப்பா உனக்கு எல்லாமே செஞ்சு வச்சு உன்னை முடக்கினால தான் இன்றைக்கி தெருவில் வந்து திரிகிற அவன் சொல்லிட்டே நீ எழும்பவே மாட்டாடா இதோட நீ வந்து இது சாகிற வரை நீ வந்து துணியை கிழிச்சுக்கிட்டு திடுற அளவுக்கு நான் உனக்கு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கடா நீ திருவிடான்னு சொல்லி செஞ்சுருக்காங்கப்பா சரியா இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாயிட்ட உனக்கு என்ன தீர்வு வேணும் கேளுப்பா கேளு உனக்கு என்ன வேணும் இன்னும் 3 மாதம் போகட்டும் சரியா ஒருத்தன் சேர்ந்து செய்வோன்னு வருவேன் அவனோட அந்த தொழில் நம்ம சேர்ந்து செய்வோம் வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லி வா நான் இருக்கேன்னு செய்வோம் அப்படின்னு வருவேன் அவன் கூட நீ தொழில் செய் இன்றைக்கி உன்ட்ட 10 காசு இல்லை நீ போட்டு எடுக்கிறதுக்கு கூட 10 காசு இல்லை இன்றைக்கி நீ செத்தா கூட உன் நெத்தியில் வைக்க ஒரு காசு இல்லைப்பா உன் பையில் உண்மையா அடுத்தவன் இன்னைக்கு பார்த்து உனக்கு தூக்கி போட்டாத்தே உன் காசுன்னு சொல்லி உனக்கு தூக்கி போட கூட காசு இல்லை சரியா மனையில் வந்து நீ போய் படுத்தமே கெவிலி கிழக்க பார்த்து அடிக்குதா அவன் மனையில் சரியா நீ போய் படுத்த பாரு சரியா அந்த மனையில் கெவிலி சத்தம் கிழக்க பார்த்து அடிக்கும் சரியா உன் மனையிலே வந்து உன் மனையில் வந்து செஞ்சதை வந்து கொண்டாந்து தூவி விட்டாங்கப்பா சரியா உன் வீட்டில் 10 காசு இல்லைப்பா மனையில் நீ வச்சு எடுக்க முடியாது மனையே இன்னைக்கு சுருண்டுக்கிட்டே கிடக்குது இருக்கிற மனையை இன்னைக்கு குட்டிச்சவரா போகிற நிலைமையிலே உட்காந்துருக்க எந்த வழியில் யாருக்கு பாரமாக இருக்கேன்னு நினச்சிட்ட நீயே உன் பொண்டாட்டிவில் சொல்கிற வார்த்தையே இப்படித்தே ஏன் இப்படி பாரமாக இருக்கேன்னு கேட்குற வார்த்தை சரியா இன்னைக்கு நல்ல வழியை காமிச்சு ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காமிக்கணும் அதுக்கு ஒரு மனையை எழுப்பணும் என்ன நினச்சாலும் உன்னால் முடியல கையால் ஆகணும்னு ஆகிட்டப்பா 17 வயசுக்கு மேலே நீ சம்பாதிக்க ஆரம்பித்த உண்மையா பையா 17 வயசுக்கு மேலே நீ சம்பாதிக்க ஆரம்பித்தா உன் கையில் பணத்தை பார்க்க ஆரம்பிச்சியா இன்னைக்கு வந்து எல்லாம் முடங்கிருச்சு 25 வருஷம் ஓடுச்சு வாழ்க்கை அதுக்கு பின்னாடி மண்ணோட மண்ணா மக்கி போய் உட்காந்துருக்க உண்மையா பையா
இந்த தாயிட்ட வந்துட்டீல உன் குடும்பத்தில் இருக்க செய்வனை எடுத்து இன்றைக்கி இந்த தாய் உனக்கு வெற்றியாகி கொடுத்து பழையபடி எவன் என்னை ஏற்றேனோ எவன் என்னை செருத்து எனக்கு என்ன பண்ணேன் இன்றைக்கி எனக்கு எச்சி குடி வாங்கி குடித்தவன் கூட இன்றைக்கி என்னை பார்த்து தலை குனிஞ்சுக்கிட்டு என்னை பார்த்து திரும்பிக்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்க உண்மையா? எவ்வளவோ செஞ்சு அவன் கூட இன்றைக்கி என்னை பார்த்து எட்டு எடுத்து வச்சு ஓடி போயிடுவேன், தெரியா காணா போயிடுவேன். அங்கனே உட்காந்துருக்கேன்னு சொல்லி போவேன். நீ போன 5 நிமிஷத்துலேயே அந்த இடத்த விட்டு அவன் இந்த வரண்டி போயிடுறேன். உண்மையா பொய்யா? சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை இந்த தாய் தீர்த்து வச்சு என்னை நீ தலை நிமிர்ந்து நடக்க வைக்கணும் தாயின்னு சொல்லியிருக்க. உன்னையும் தாய் நான் அல்லும்பாகல அம்மான்னு கும்பிட்ட மயந்தேன்னு சொல்லியிருக்க. உண்மையா? அம்மா நீ உன்னையும் நான் கும்பிட்ட மயந்தேம்மா, எனக்கு நீ நல்ல வழியை காட்டு. உன் ஜன்னதியில் இந்த மயம் நின்று எல்லாமே காரியம் ஜெயிச்சு உனக்கு வெற்றியாகி உனக்கு நான் செய்கிற நேர்த்திக்கடனை செய்வேன்னு சொல்லியிருக்க. உண்மையா? இந்த தாயிட்ட வந்திருக்கீல்லப்பா, இந்த தாய் வெற்றியாகி குடிக்கிற இப்படி இந்த 90 என்ன அருள் அம்மா அந்த எல்லாமே சொல்லிட்டாங்களா? நடந்தெல்லாம் உண்மையா? கரெக்டாக சொல்லிட்டாளா?